ஹலோ மற்றும் நமஸ்கார் அனைவருக்கும். நான் டாக்டர் மேகா சதுர்வேதி. இன்று நான் உங்களுக்கு அளிக்கும் தோலழற்சியை பற்றி ஏதாவது சொல்லப் போகிறேன். இது தோல் அழற்சி என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, எக்ஸிமா மற்றும் டெர்மடைடிஸ் இரண்டும் ஒரே விஷயம்தான், வார்த்தைகள் மட்டுமே வேறுபட்டவை. ஆனால் இரண்டும் ஒரே நோய் மற்றும் டெர்மடைடிஸ் அதற்கு இரண்டாவது காரணம். எனவே இரண்டும் சோரியாசிஸ் சேர்ந்து முற்றிலும் வேறுபட்டவை. ஏனெனில் எக்ஸிமா ஆட்டோ இம்யூன் நோயில் வராது. ஆட்டோ இம்யூன் நோய் போல ஹைபர் ஆக்டிவ் இம்யூனிட்டி காரணமாக உங்கள் உடலே அதன் சொந்த எதிரியாக மாறிவிட்டது. இது தோல் செல்களை குறிவைத்து அவற்றை மிகவும் அசாதாரணமாக பெருக்கி தோல் உதிர்ந்து நீங்கள் வீக்கம் அடைகிறீர்கள். நாங்கள் அதை சோரியாசிஸ் என்று அழைக்கிறோம். இது பல வீடியோக்களில் என்னிடமிருந்து நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் எக்ஸிமா அல்லது டெர்மடைடிஸ் பற்றி நாம் பேசும்போது இது உங்கள் மேல்தட்டு தோல் டெர்மிஸின் சாதாரண அழற்சியாகும். ஏனெனில் சருமத்தில் பல அடுக்குகள் உள்ளன. எனவே மேல் தோலில் வீக்கம் வரும்போது அதை எக்ஸிமா அல்லது டெர்மடைடிஸ் என்று அழைக்கிறோம். இப்போது இந்த அழற்சி உள்ளிருந்து ஏற்படும் எந்த காரணத்தினாலும் இல்லை. ஆனால் சில வெளிப்புற தூண்டுகைகள் அல்லது சில வெளிப்புற அலர்ஜிகள் உள்ளன. அவை உங்கள் சருமத்தை மீண்டும் மீண்டும் தூண்டி எரிச்சலை உண்டாக்குகின்றன. நீங்கள் தோலில் அழற்சியைக் காண்கிறீர்கள். வீக்கம் நிகழும்போது உங்கள் தோல் உதிர்ந்து விழுவது அவசியமில்லை. இல்லை, உங்கள் சருமம் கருப்பு நிறமாக மாறும். நிச்சயமாக அரிப்பு இருக்கும். அரிப்புடன் உங்கள் தோல் கருப்பு நிறமாக மாறலாம் அல்லது சிறிய சிவப்பு அல்லது தடிப்புகளை நீங்கள் காணலாம். இந்த வடிவத்தில் நீங்கள் எக்ஸிமா அல்லது டெர்மடைடிஸை காண்கிறீர்கள். மேலும் இது சொரியாசிஸிலிருந்து பிரிகிறது, ஏனெனில் அதில் தோல் உரிவதில்லை. சொரியாசிஸ் என்பது வெள்ளை அல்லது சாம்பல் நிறத்தின் தோல் புரணி உதிரத் தொடங்கி விழத் தொடங்கும் போது அது சொரியாசிஸ் எனப்படுகிறது. ஆனால் எக்ஸிமா அல்லது டெர்மடைட்டிஸில் தோல் உதிரியாது. நீங்கள் தடிப்புகள், சிவப்பு நிற அலர்ஜி அல்லது அரிப்புடன் உங்கள் தோல் கருப்பாக மாறும் என்பதை காணலாம். எனவே இது ஒரு அடையாளம் ஆகும். இப்போது நான் எக்ஸிமாவில் உள்ள தூண்டுதல்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். எனவே அந்த உந்துதல் இதுவாக இருக்கலாம். இது ஒரு பர்ஃப்யூம் ஆக இருக்கலாம். இது ஒரு டெடர்ஜென்ட்டாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆடையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். அது பருவம் மாறுவதாக இருக்கலாம். எனவே மரங்களில் மகரந்த துள்கள் இருக்கும்போதும் அலர்ஜிகள் இருக்கும்போதும் நீங்கள் அவற்றை உண்டாக்குகிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுவதால் பிரச்சினை இருக்கலாம் அல்லது சில ரேஷஸ் போன்ற அறிகுறிகள் தெரியலாம். எனவே இது உங்கள் சருமத்தை எரிச்சலூட்டும் உந்துதல்களால் ஏற்படுகிறது. மேலும் ஒரு எதிர்வினையாக இது அழற்சியின் வடிவத்தில் வெளிப்படுகிறது. டெர்மிஸ் அழற்சி மற்றும் வெண்ணிறம் காணப்படலாம். சில அல்லது கருப்பு நிறம் அல்லது தடிப்புகள் வடிவில் நீங்கள் தோல் அழற்சி அல்லது அரிக்கும் தோலழற்சியைக் காணலாம். இப்போது இவை அறிகுறிகள் மற்றும் இவைதான் அதற்கான காரணங்கள். இது சோரியாசிஸிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. நீங்கள் அது எப்படி வேறுபடுகிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள். இப்போது இதனுடன் தடிப்புத் தோல் அழற்சியில் என்ன நடக்கிறது? சில நேரங்களில் தடிப்புத் தோல் அழற்சி அதிகமாக அதிகரிக்கும் போது நோயாளிக்கும் காய்ச்சல் வருகிறது. ஆனால் எக்ஸிமாவில் அப்படி எதுவும் இருக்காது. நீங்கள் இரத்த பரிசோதனைக்குச் செல்லும்போது பெரும்பாலும் சோரியாசிஸ் உச்சத்தில் இருக்கும்போது CRP உயர்வதைக் காணலாம். ஆனால் அரிக்கும் தோலழற்சியில் அப்படி எதுவும் நடக்காது. உங்கள் CRP சாதாரணமாக இருக்கும். இரத்த பரிசோதனையில் EKA அளவுகள் சிறிது குழப்பமாக இருக்கலாம். காரணம், நான் சொன்னது போல் நீங்கள் இந்த ஒவ்வாமையால் எக்ஸிமா அனுபவித்தால் உங்கள் EKA அளவு குழப்பமடையலாம் அல்லது அதிகரிக்கலாம். இரத்த அறிக்கைகளிலும் நீங்கள் அதைப் பெறுவீர்கள். அதன் சிகிச்சை முற்றிலும் எளிதானது, முற்றிலும் சீரானது. உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும் அந்த அலர்ஜனை நீங்கள் அகற்றினால் உங்கள் பிரச்சினை தீர்ந்துவிடும். அதற்கு முன்னர் அதற்கான சரியான சிகிச்சை என்பது சரியான நோயறிதல் ஆகும். இது எக்ஸிமா அல்லது டெர்மடைடிஸ் என்று கண்டறியப்படாத வரை நீங்கள் சரியான சிகிச்சையை பெற மாட்டீர்கள். இதை ஒரு பூஞ்சை என்று கருதி நீங்கள் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அதை லிச்சிங் பிளான்ஸ் என்று கருதி அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது சாத்தியமாகும். வேறு ஏதேனும் நோயறிதல் செய்யப்பட்டிருக்கலாம் மற்றும் உங்கள் நோயறிதல் சரியாக அமையவில்லை. எனவே முதலில் நோய்க்குறிதலை சரியாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் ஒவ்வாமையை உண்டாக்கும் அலர்ஜனை நீங்கள் அகற்றினால், உதாரணமாக நான் குறிப்பிட்ட சில டெடர்ஜென்ட், சோப்பு அல்லது சில பரிமாற்றம் அல்லது சில ஆடை அல்லது உணவு போன்றவை உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் என்றால் அவற்றை நீங்கள் ஒழித்துவிட்டால் அல்லது நீக்கினால் உங்கள் தோல் அழற்சி தானாகவே குணமாகும். உங்களுக்கு அரிப்பு அல்லது அசௌகரியம் இருந்தால் நீங்கள் எந்த மருந்தும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை அடிப்படையில் மருந்து கலந்த பாடி வாஷ் அல்லது சோப்பு அல்லது கிரீம்களை பயன்படுத்தலாம். அது கடுமையானதாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக இருந்தும் சரியான சிகிச்சை கிடைக்காத போது அதற்கு சரியான சிகிச்சை அவசியம் ஆகும். அதற்காக இந்த அரிப்புக்கு என்ன காரணம் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அதற்கு நாம் சில சோதனைகளை செய்ய வேண்டும். அதை நாம் விரிவான அலர்ஜி சோதனை என்று அழைக்கிறோம். அதில் உங்களுக்கு இந்த பொருட்களிலிருந்து அலர்ஜி உள்ளது என்பதை கண்டறியலாம். எனவே அந்த ஒவ்வாமை என்று தெரிந்தவுடன் உங்கள் சருமத்தின் அழற்சியை குறைக்கும், டெர்மிஸில் ஏற்படும் அழற்சியை குறைக்கும்,
உங்கள் அளவுகளை மீட்டெடுக்கும் அல்லது உயர்வானவற்றை குறைக்கும் சில மருந்துகளை நாங்கள் கொடுப்போம். அந்த வழியில் நாங்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிப்போம். நோய் நீண்ட காலமாக உள்ளதால் இந்த வழியில் உங்கள் டெர்மடைட்டிஸை நாங்கள் தீர்ப்போம். எனவே முதல் விஷயம் சரியான நோயறிதல் இருந்தால் எல்லாவற்றிற்கும் சிகிச்சை சாத்தியமாகும். மற்றும் நோயறிதல் சாத்தியமில்லை என்றால் நீங்கள் ஒரு பயாப்சி செய்யலாம். நீங்கள் தோலின் ஒரு துண்டை எடுத்து அதை பரிசோதிக்கலாம். அதன்படி நீங்கள் உங்கள் சிகிச்சையை பெறலாம். நீங்கள் எங்கும் சிகிச்சை பெறவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எனது குழுவை அணுகவும். நீங்கள் என்னை சந்திக்க வரலாம். மேலும் அதற்கான சரியான சிகிச்சையை நீங்கள் பெறலாம். நன்றி மற்றும்